அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு இல்ல, அந்த விஷயத்த சொன்னா அவர் எப்படி இறந்தாரு, ஜெயில இருந்தது எல்லாம் சொல்லணும். அத சொன்னா சந்தோஷ் சார் எப்படி எடுத்துப்பாருன்னா தெரியல. ஆல்ரெடி அந்த வீடு வாங்குற விஷயத்துல அவருக்கு நம்ம மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துருச்சு. இத சொல்லி எதுக்கு இன்னும் நம்ம பேரை கெடுத்துக்க வேண்டாம்னு தான். ஆமா மனோஜ், நீ கரெக்டா தான் யோசிச்சிருக்க. அவர் வேற அங்க பிசினஸ் பண்ண போறாருன்னு சொல்ற. எங்க அப்பா பத்தி சொன்னா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். என்னது? ஆஹா, இந்த கேஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி அவருக்கு நம்ம மேல நல்ல ஒப்பீனியன் வராம போயிடும் இல்லையா, அத சொன்னேன். கரெக்ட் கரெக்ட். ரோகிணி, உன் மலேசிய மாமா இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி நம்ம சந்தோஷ் சாருக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா என்ன? போன தடவையே அந்த ஆளை நான் கெஞ்சி நடிக்க வச்சேன். இதுக்கு மேல அந்த ஆள் எப்படி வருவார்னு தெரியலையே. ரோகிணி, என்ன ரோகிணி யோசிக்கிற? சந்தோஷ் சாருக்கு இதனால நம்ம மேல பெரிய மரியாதை வரும். அவருக்கு நம்ம தர வேண்டிய அமௌண்ட்டை கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலாம். அதுவும் இல்லாம நாம அவர்கிட்ட ஷோரூம் டெவலப் பண்றோன்னு ஹெல்ப் கூட கேட்கலாம். நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, உன் மாமா எங்க இருக்கான்னு கால் பண்ணி கேட்டு பாரு. அவர் மலேசியால கூட இருக்கலாம்ல. அந்த ஆளு பாரிஸ்ல கறி வெட்டிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட என்னத்த பேசுறது?